கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இது குருவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 11 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 11 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 11 + ஒரு 19 30 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் 16 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் சனி தசை தான் நடக்கும். சனி தசை நடக்குது. ஜென்ம சனி முடிஞ்சு 2ஆம் இடத்துக்கு பாத சனியாக பயிற்சியாகிறார் சனி பகவான். தசா புத்தி சரியில்லாத நபர்கள், அதாவது இப்போ சனி தசை நடக்குது, சனி தசை சரியில்லை அப்படின்னா எந்த தசை நடந்தாலும் சரி, அந்த தசை அவயோகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் மேல் கஷ்டங்கள் தான் இருக்கும். அப்போது ஜென்ம சனி விடுதலையாச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும். 16 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் இப்போ சனி தசை நடக்குது. இப்போ எப்படி இருக்கும்? மன உளைச்சல்கள் இருந்துச்சு இல்லையா? அந்த மன உளைச்சல்கள் கொஞ்சம் கம்மியாக வரும். 2025 பொறுத்த வரைக்கும் மன உளைச்சல்கள் இருக்காது, மன அழுத்தங்கள் இருக்காது, மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. ஓரளவுக்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இந்த சனி தசையில் படிப்பு ரீதியாக யாராருக்கெல்லாம் தடையாக இருக்கோ அந்த தடைகள் இந்த காலகட்டங்களில் விலகும். 21 வயசுக்கு மேலே 30 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க. இப்போ வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா இப்போ வெளிநாடு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா அந்த வேலைவாய்ப்பில் அதிகப்படியான முயற்சிகளை போடணும். நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனிகளை ட்ரை பண்ணாலும் சரி, அதிகப்படியான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, இப்போதைக்கு திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது. உங்கள் ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுருவாங்க. திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. அதிகப்படியாக முயற்சிகளுக்கு தடைகள் உண்டு, மன உளைச்சல்கள் உண்டு, அது சம்மந்தமாக செலவினங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. திருமணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, அந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். இந்த சனி பகவானுடைய தசை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசிக்கு யோகம் செய்யக்கூடியவர் தான், இல்லைன்னு சொல்ல. அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு அவயோக தசைகள். இப்போ குரு தசையில் ஆரம்பிச்சிருக்கு, இப்போ சனி தசை ஓடிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ சனி தசையில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சனி தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லது செய்யாது. இளவயது காலகட்டத்தில் இப்போ திருமணம் நடக்கக்கூடிய காலம், அப்படி இல்லை வேலை வாய்ப்புகளை தேடக்கூடிய காலம், படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இது மாதிரியான காலகட்டத்தில் சனி தசை நடந்ததுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக கொடுக்கும். அந்த பாதிப்புகள் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. சுய ஜாதகத்தில் சனி பகவான் என்ன நட்சத்திரம் ஏறிக்கோ அது சார்ந்து தான் அது பலன்களை கொடுக்கும். லக்னத்துக்கு ராசிக்கு வேறு லக்னமாக அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய லக்னமாக இருந்தால், இல்லை அவயோகர் வீட்டில் இருந்து அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து ராகு கேதுவோடு சேர்ந்திருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த சனி தசை மொத்தம் 19 வருடங்களும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். அவயோகம் செய்யக்கூடிய லக்னங்களுக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்தால் சிறப்பு. 19 வருடங்களும் நல்ல பலன்களை கொடுத்துரும் இந்த சனி பகவான். அது 80% பேருக்கு நல்லா உக்காராது. ஒரு 20% பேருக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் இந்த சனி பகவான் நல்லாவே கொடுத்துரும். வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே கொடுத்துரும். இதெல்லாம் இல்லை, நிறைய கஷ்டப்படுறேன், நான் நினச்ச இடத்துல நான் திருமணம் பண்ணலை, நினச்ச வேலை கிடைக்கல, படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல, கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ண கவர்மெண்ட்டு கிடைக்கல, எல்லாமே அலைய விடுது, நிறைய கஷ்டங்களை கொடுக்குது, கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் சொன்னீங்கன்னாக்கா இந்த சனி பகவானுடைய தசை அப்படிங்கிறது அவயோகத்தில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த அவயோகத்துக்கு பரிகார வழிபாடு முறைகள் உண்டு. இருந்தாலும் அந்த இடத்த பொறுத்து இதன் பிறகு நல்லா இருக்குமா அப்படின்னாக்கா ஜென்ம சனி விடுதலையான பிறகு நல்லா இருக்கும். இந்த நேரங்களில் இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த தொழிலில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். கடன் வாங்குறதோ கடன் கொடுக்குறதோ இந்த காலகட்டங்களில் வேண்டாம். நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் பண்ணலாம். ஆனால் தனிநபரை நம்பி நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னாக்கா சனி தசையில் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா, உங்ககிட்ட கடன் வாங்கக்கூடிய நபரும் உங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நபரும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட ஒரு தசை நடக்கும், இல்லைனா அவயோகம் சம்மந்தப்பட்ட தசை நடக்கும். பண வரவை கொடுக்கக்கூடிய தசைகளாக இருக்காது. மொத்தமே பணம் நஷ்டமாகக்கூடிய தசைகளாக இருந்துச்சுனாக்கா நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிற பணமும் நஷ்டமாகும். நம்மக்கிட்ட பணம் கொடுத்தா கூட நமக்கு அது தொழில் விருத்தி ஆகாது. உங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சு வாங்கலாம், தப்பு இல்லை. உங்கள் வேலையை வச்சு ஒரு லோன் வாங்கி அது மூலிமா ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதை கூட நீங்கள் வேலையை வச்சு நீங்கள் கட்டிடுவீங்க. இது மாதிரி உங்களை நம்பி எல்லாமே பண்ணணும்.
நீங்கள் உழைக்கணும், உங்களுடைய உழைப்பை நம்பி பண்ணணும். இது மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் சனி தசையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை அப்படிங்கிறது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 5 குடைவன் தசை, அஷ்டமாதிபதி தசை. இப்போ 2வது சுற்று சனி தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம், நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிக்கலாம். புதன் தசையில் 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, 2வது சுற்று சனி, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், என்ன மாதிரியான தொழில் இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான வேலையில் இருந்தாலும் சரி, நல்ல ஒரு வளர்ச்சி. இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்களா, அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ ஜென்ம சனி, ஆனால் உங்கள் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் போராடி வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும். அதிகப்படியாக நீங்கள் போராடணும், எல்லாத்துக்குமே உங்களுடைய முயற்சிகளை அதிகமாக போடணும். அப்படி பார்த்தோமானால் நீங்கள் உழைக்கணும், நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா புதனுடைய தசை இல்லையா, நட்பு கிரக தசை இல்லையா, இரட்டிப்பு ராஜயோகத்தை கொடுக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு, அதில் அது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கிறது, சாஃப்ட்வேரில் இருந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி. இந்த டைமில் அரசாங்கத்துறையில் இருந்தீங்க அப்படின்னாக்கா அரசு சார்ந்து நல்ல ஒரு உதவி, அதாவது உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது எல்லாமே இந்த புதன் தசையில் உங்களுக்கு கொடுத்துரும். ஏன்னா புதன் அப்படிங்கிறது நட்பு கிரக தசை. ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும், ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாமே இந்த புதன் தசையில் கொடுக்கும். 47 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசைக்கு இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயோட வீடு, சனியோட வீடு, இந்த 2 கிரக வீட்டில் இந்த கேது பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. எதில் அப்படின்னாக்கா தொழில், வேலைவாய்ப்பு, நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் பண்ணாலும் அதில் கொஞ்சம் தடைகள் வரும். ஜென்ம சனி விடுதலை தான், இல்லைன்னு சொல்ல 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் போனால் கூட பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. ஏன்னா கேது தசை, இந்த கேது தசை ஏன் உங்களை கெடுக்குது, கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா, சனியோட வீட்டில் இருந்தால் அது சனி தசைக்கு உண்டான காரகத்துவங்களை கொடுக்கும். செவ்வாயோட வீட்டில் இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கு உண்டான காரகத்துவங்களை கொடுக்கும். ஒரு வேலை செஞ்சிட்டிங்களா, அந்த வேலை உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும், வேலையிலேருந்து வெளியே வருவீங்க. ஒரு தொழில் பண்ணுறீங்களா, அந்த தொழிலில் லாக் ஆகும், பண வரவு லாக் ஆகும். இது மாதிரியான பிரச்சனைகள் இந்த 2 இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா கொடுக்கும். செவ்வாயோட வீடு, சனியோட வீடு. இது தவிர்த்து வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். மன உளைச்சல்கள் இருக்காது, மன அழுத்தங்கள் இருக்காது, நோய் நொடி பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க. கடன் பிரச்சனைகள் எதுனா இருந்துச்சுனாக்கா அதுலேருந்து தீர்வுக்கு வரும், நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். 54 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும் சுக்கிர தசை, இந்த ராசிக்கு யோகாதிபதி தசை. அருமையான டைம். கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, மனை வாங்குறது, வண்டி வாகன சேர்க்கை, தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி, வாரிசுகளோட வளர்ச்சி. இப்போ சொத்து பத்து பிரச்சனை இருந்தால் அது சொத்து பத்து பிரச்சனைகள் தீரும். சிறு தொழில் செய்கிறீங்களா, பெரிய தொழில் செய்கிறீங்களா, எந்த மாதிரியான தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழிலில் நல்ல ஒரு மேன்மை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். அதிலும் இந்த சுக்கிர தசையில் 74 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் சூரிய தசை, 80 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் 10 வருடங்கள் சந்திர தசை. ஏன் இந்த 2 தசையை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 2 தசைகள் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் அவயோக தசைகள். இப்போ சூரிய சந்திர தசைகளில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 7.5 சனி வரும்போது 2020 நீங்கள் தொழிலில் இருந்தீங்கன்னாக்கா கடன் கொடுத்துருக்கும், கடன் அமைப்பு, கடன் பிரச்சனைகள், வருமானத்தை கம்மி பண்ணியிருக்கோம். இது மாதிரியான அமைப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உடல்நிலை சம்மந்தமாக, ஏன்னா 6, 7 இல்லையா, உடல்நலம் சம்மந்தமாக ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும், நோய் நொடி பிரச்சனைகள். இப்போ ஜென்மசனி விடுதலை அப்படின்னாக்கா உடனடியாக இது மாதிரியான பிரச்சனைகள் கிளியர் ஆகும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்னதான் இருந்தாலும் இந்த சூரிய சந்திர தசைகளில் 7 சனி நடக்கும்போது நோய் நொடி பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். நோய் நொடி, அதாவது மருத்துவம் எடுக்கிற மாதிரி, ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்தா எதுவுமே இருக்காது, நல்லாவே இருக்கும். ஆனால் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருப்பீங்க, ஏதோ ஒரு வலி கொடுத்துட்டே இருக்கும், வேதனை கொடுத்துட்டே இருக்கும். உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னாக்கா சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த சூரிய சந்திர தசைகள் ஆன்மீக ஈடுபாடெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். இந்த டைமில் வெளியூர் பயணங்கள், அதாவது வெளியே போயிட்டு ஆன்மீக பயணங்கள், இது மாதிரியான சூழ்நிலைகள் கொடுக்கும். சுற்றுலா, ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பயிற்சியானது நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி.